Hi everyone. இன்னைக்கு நம்ம SBI PO ஸ்பீட் பிராக்டிஸ் செஷன்ல ரீசனிங்ல 4th செஷன்ல இருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 2018ல கேட்ட ஒரு பசில், அதுக்கு அப்புறம் 2019ல கேட்ட ஆல்பா நியூமரிக்கும் அப்புறம் ஒரு பேர் ஆஃப் லெட்டர் क्वेश्चनும் பார்க்க போறோம். சோ செஷன் எண்டிங் வரை பாருங்க. அண்ட் இன்னைக்கு பார்க்க போற பசில் வந்துட்டு ஒரு மாடரேட் லெவல்ல தான் இருக்க போகுது. சோ கண்டிப்பா செஷன் எண்டிங் வரை பாருங்க. அண்ட் இந்த செஷனுக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி நம்ம டாக் அண்ட் மார்க் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் கூடவே பெல் ஐகான் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படி நினைச்சீங்கன்னா இப்போவே லைக் பண்ணிருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் நம்ம டாக் அண்ட் மார்க் டெலிகிராம் குரூப்ல ஆட் ஆகலனா ஆட் ஆகிக்கோங்க. If you are interested, go for Unacademy Plus subscription. If you want more information regarding this, contact Naresh Kumar sir. He will guide you. Okay, next session ku போலாம். Your time starts now. பேனிக் ஆகாதீங்க, எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்குறேன், பொறுமையாக சால்வ் பண்ணுங்க. யார் டைம் அப். மேக்ஸிமம் நிறைய பேர் வந்துட்டு சால்வ் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் சால்வ் பண்ண முடியாது தான், இது 2 மினிட்ஸில் சால்வ் பண்ணுற பசில் கிடையாது. பிகாஸ் பாசிபிலிட்டிஸ் நிறையா வரும். அண்ட் கரெக்டான ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை நீங்கள் கரெக்டாக பிக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் பாதினாச்சு இதில் வந்திருக்க முடியும். ஓகே, இன்னொரு 2 மினிட்ஸ் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள் முடியுதான்னு. யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். கண்டிப்பாக இப்போ சால்வ் பண்ண முடியும், ட்ரை பண்ணுங்கள், விட்டுறாதீங்க. Yeah, last few seconds more.
Yeah, time up. இப்போ நம்ம solve பண்ணலாம். Okay, first என்ன கொடுத்திருக்காங்க? A, B, C, D, E, F and G are 7 different boxes packed with different numbers written on top of them. 1ல இருந்து 7 numbers but not necessarily in the same order அப்படின்னு சொல்லிட்டாங்க. 7 பாக்ஸ் இருக்க போது 7 பாக்ஸ்லயும் ஒவ்வொரு நம்பர் போட்டிருக்க போறாங்க. அந்த 7 பாக்ஸ்க்கு நேமிங்கும் கொடுத்திருக்காங்க. Aல இருந்து G வரை அதை ஒவ்வொரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்க போறாங்க. அந்த ஆர்டரை நம்மளை கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு ரீட் பண்ணி பார்ப்போம். பாக்ஸ் D is immediately above the box packed with number 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே இதை பார்த்தோன்னே நம்ம எல்லாரும் என்ன போடுவோம்? இப்படி போட்டு வச்சுருவோம். அடுத்து தேடுவோம். மோர் தென் 3 boxes are there between box. அதுக்கப்புறம் எங்கள் க்ளூவே இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு வெக்ஸ் ஆயிடுவோம் ஸ்டார்டிங்லேயே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி சம்ஸாக இருக்கும்போது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எதை பிக் பண்ணன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இங்கே D5 பற்றி கொடுத்துருக்காங்க, வேறு எங்கேயுமே D5 பற்றி கொடுக்கல. அடுத்து பாருங்கள், நம்பர் 4க்கும் 2க்கும் இடையில எக்ஸாக்டாக எவ்வளோ பாக்ஸஸ் அப்படின்னு சொல்லியிருந்தா இதை ஃபஸ்ட்டாக பிக் பண்ண முடியும். பட் மோர் தென் 3 அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இதையும் பிக் பண்ண முடியாது. அடுத்து there are 2 boxes between B and E அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதை கூட ஃபர்ஸ்ட்டாக எடுத்து சால்வ் பண்ணியிருக்கலாம். only 1 box between B and G. அப்புறம் there are 3 boxes between G and A which is packed with number 1. இங்கே 3 boxes சொல்லியிருக்காங்க, இங்கே 2 boxes சொல்லியிருக்காங்க. எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம்? நிறைய கேப் இருக்க பாக்ஸஸ் இதை எடுத்து ஃபர்ஸ்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம். அப்போ ஃபர்ஸ்ட்டு G and A எடுத்து சால்வ் பண்ணலாம். இங்கே பாசிபிலிட்டி 1 போடுறேன். G இங்கே இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். Gக்கும் Aக்கும் இடையில 3 பாக்ஸ் 1 2 3. இங்கே A இருக்க போகிறாங்க. Aவோட நம்பர் 1. இப்போ செகண்ட் பாசிபிலிட்டி, இங்கே A இருக்காங்க 1 2 3. இங்கே G இருக்க போகிறாங்க. Aவோட நம்பர் 1. ஓகே, அடுத்து மேலே இருக்க சென்டென்ஸ் பாருங்கள். there is only 1 box between E and Gன்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ இதில் ரெண்டு பாசிபிலிட்டி வரும். இங்கே போட்டேன் அப்படின்னா இது ஒரு பாசிபிலிட்டி, ஈயை இது 1Aன்னு வச்சுக்கலாம். இந்த சைடு 1B போடுறேன். G 1 விட்டு E, அதுக்கப்புறம் இங்கே ஆல்ரெடி ஒரு கேப் இருக்காது, அதுக்கப்புறம் A1. அதே மாதிரி 2Bயும் போடலாம். இந்த இடத்துல நான் ஃபர்ஸ்ட் E ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா கீழே E ஃபிக்ஸ் பண்ணலாம். A1 2 3 கேப்பு, Gக்கும் Eக்கும் இடையில 1 1 2 3 4 5 6 7. இதில் அவ்வளோதான், முடிஞ்சு. டாப் அண்ட் எண்டிங் கண்டுபிடிச்சாச்சு. இதில் பாருங்கள் 1 2 3 4 5 6 7. இதுலேயும் டாப் அண்ட் எண்டிங் கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கு மேலே பாக்ஸஸ் போட போகிறது கிடையாது. ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? there are 2 boxes between B and E அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 1 2 இங்கே B வரும். அதே மாதிரி இங்கேயும் 1 2 இங்கே B வரும். இங்கே பாருங்கள் 1 2 இங்கே B போடலாம், அல்லது 1 2 இங்கே கூட B போடலாம். ஸோ இதை ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். இந்த இடத்துல B எங்கே போடுன்னு தெரியல இந்த ரெண்டு பாசிபிலிட்டிஸ்லேயும். அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க? there are only 2 boxes between A and box C which is packed with number 6 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Aக்கும் Cக்கும் இடையில 2 பாக்ஸ் இருக்க போகுது. இங்கே C போட முடியாது. அப்போ this possibility gets eliminated. அதே மாதிரி இங்கேயும் C போட முடியாது. அப்போ this possibility 2 gets eliminated. இப்போ Aக்கும் Cக்கும் இடையில 2 போட போகிறோமா? இங்கே ஆல்ரெடி எவ்வளோ இருக்குது? 1 2 3 4 5 6 7. இதோட முடியணும் மேலே போட்டால். பட் Aக்கும் Cக்கும் 2 பாக்ஸஸ்ன்னும் போது 8 பாக்ஸஸ் ஆயிரும் மேலே நம்ம போட்டோன்னா. ஸோ மேலே போட முடியாது. அப்போ கண்டிப்பாக கீழே தான் போட போகிறோம். அப்போ இங்கே தான் C வரப்போகுது, C6. அதே மாதிரி கீழே போட்டோம் அப்படின்னா 8 ஆகிடும். ஸோ மேலே தான் போட போகிறோம் இந்த கேஸில். ஸோ C6. அப்புறம் வேறு என்ன க்ளூ கொடுத்துருக்காங்க? the box packed with number 2 is immediately above the box G அப்படின்னு சொல்லிட்டாங்க. Gக்கு மேலே 2 இருக்க போகிறாங்க.
இங்கேயும் ஜிக்கு மேலே இங்கே 2 போட முடியாது, அப்போ இதுவும் எலிமினேட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ எத்தனை பாக்ஸ் இங்கே வந்திருக்கு? 1 2 3 4 5 6 தான் வந்திருக்கு. இன்னும் ஒரு பாக்ஸ் மட்டும் நம்ம போடணும். அது வந்துட்டு பி பாக்ஸ் தான், ஏன்னா ஈக்கும் பிக்கும் இடையில 2 இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா. ஒன்று பி இங்கே இருக்கும் அல்லது பி இங்கே இருக்கும். ஓகே, அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். More than 3 boxes are there between 5 and 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 ஒன்று ஃபிக்ஸ் பண்ணல, 4 ஒன்று ஃபிக்ஸ் பண்ணல. ஓகே, அடுத்து இ பேக்கடு வித் நம்பர் 3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, இ பேக்கடு வித் நம்பர் 3. வேறு என்ன கொடுத்துருக்காங்க? இங்கேயும் அதே க்ளூ தான் இருக்குது, ரிப்பீட் ஆகிருக்கு. இல்லை அங்கே வந்துட்டு 5க்கும் 4க்கும் இடையில 3க்கு மேலே பாக்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. இங்கே 4க்கும் 2க்கும் இடையில 3க்கு மேலே பாக்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே நம்ம 2 ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ மேலே இதுக்கு மேலே பாக்ஸ் போகிறது கிடையாது. 3 4 5 6 இல்லை, மேலே மேபி பாக்ஸ் வரலாம். ஸோ இதை லைன் நம்ம போடக்கூடாது, ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஓகே, மேலேயா இருந்தாலுமே ஒன்று தான் வரும். அந்த இடத்துல நம்ம 4 ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அப்போ கீழே வரலாம். 1 2 3 மோர் தென் 3 பாக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ கண்டிப்பாக 4க்கு மேலே தான் இருக்கணும். அப்போ இது போக இந்த இடத்துல மேபி 4 இருக்கலாம், அல்லது இந்த இடத்துல 4 இருக்கலாம். இங்கே 4 வர முடியாது. ஸோ நான் இங்கே 4 போட்டுட்டேன். புரியுதா உங்களுக்கு? மோர் தென் 3 பாக்ஸஸ்ன்னு சொல்லிட்டாங்க. 1 2 3 மோர் தென் 3னும் போது 4 பாக்ஸஸ்னாச்சும் இருக்கணும் 2க்கும் 4க்கும் இடையில. 4 நான் இங்கே போட முடியாது. ஸோ 4 நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்போ டாப் அண்ட் பாட்டம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு கிடைச்சிருச்சு டாப் அண்ட் பாட்டம். மொத்தமே 7 பாக்ஸஸ் தான். 7 பாக்ஸஸும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 5க்கும் 4க்கும் இடையில 3க்கும் மேற்பட்ட பாக்ஸுகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1 2 3 அட்லீஸ்ட் 4 நாச்சும் இருக்கணும். அப்போ இங்கே தான் வந்துட்டு 5 இருக்க போகுது. அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே இருக்குது பாக்ஸ் D is immediately above the box packed with number 5. அப்போ இந்த இடத்துல D இருக்க போகுது. அப்போ இங்கே B இருக்க போகுது. Bக்கும் Eக்கும் இடையில 2 பாக்ஸ் இருக்கணும்ல. ஓகே, மீதி என்ன விட்டுருக்கோம்? ABCDEF இங்கே இருக்க போகுது. 1 2 3 4 5 6 7 இங்கே இருக்க போகுது. செக் பண்ணிக்கோங்க ஆன்சர். எவ்வளோ பேர் போட்டிங்க கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ரியலி வெரி கிரேட் தான். இந்த சம் போட்டிருந்தீங்க அப்படின்னா கரெக்டான ப்ராக்டிஸில் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த கொஷின் போகலாம். Your time starts now. டைம் அப். இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். என்ன கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட்டு, how many such consonants are there in the above arrangement, each of which is immediately followed by a vowel but not immediately preceded by a number அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இப்படி சம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கான்சனன்ட் நம்ம தேடணும் அப்படின்னா நிறைய டைம் கன்சியூம் ஆகும், நிறைய கான்சனன்ட்ஸ் இருக்கும். ஸோ வவல் நம்ம ஃபர்ஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வவலை தேடலாம். எங்கெங்கெல்லாம் வவல் இருக்குது? AEIOU எங்கே இருக்குன்னு பாருங்கள். இங்கே ஒன்று இருக்குது, தென் இங்கே ஒன்று இருக்குது, அவ்வளோதான். இப்போ வவலுக்கு முன்னாடி கான்சனன்ட் இருக்கணும், இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்பர் இருக்கக்கூடாது. இது ஒரு பேர். அடுத்து நம்பர், வவலுக்கு முன்னாடி கான்சனன்ட் இருக்கணும், இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்பர் இருக்கக்கூடாது. இது ஒரு பேர். வவலுக்கு முன்னாடி கான்சனன்ட் இல்லை, அப்போ இது வராது. ஸோ த ஆன்சர் இஸ் 2. ஆப்ஷன் B 2 த ஆன்சர். அடுத்த கொஷின் போகலாம். அண்ட் யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ்.
டைம் அப். இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். இங்கே என்ன கேட்டிருக்காங்க, how many such consonants are there in the above arrangement, each of which is immediately preceded by a vowel or immediately followed by a symbol but not both அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பேரில் வரும்போது இங்கே சிம்பிள் வரக்கூடாது, இந்த பேரில் வரும்போது இங்கே வவல் வரக்கூடாது. ஓகே, ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல வவல் வச்சு வவல் கன்சிடர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். இ ஐ ஏ. ஓகே, வவலுக்கு அடுத்து கான்சனன்ட் இருக்கணும், இல்லை வவலுக்கு அடுத்து கான்சனன்ட் இருக்கணும், இல்லை வவலுக்கு அடுத்து கான்சனன்ட் இருக்கணும், இல்லை. அப்போ இந்த கேஸில் 0. இப்போ இந்த கேஸ் செக் பண்ணும்போது சிம்பிள் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு சிம்பிளுக்கு முன்னாடி கான்சனன்ட் இருக்கா, யா, ஒரு பேர் கிடைச்சாச்சு. சிம்பிளுக்கு முன்னாடி கான்சனன்ட் இல்லை, சிம்பிளுக்கு முன்னாடி கான்சனன்ட் இல்லை, சிம்பிளுக்கு முன்னாடி கான்சனன்ட் 2, சிம்பிளுக்கு முன்னாடி கான்சனன்ட் இல்லை, இங்கே சிம்பிளுக்கு முன்னாடி கான்சனன்ட் இருக்குது. அப்போ 1 2 3 பேர்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் டி 3. இதெல்லாம் எல்லாரும் கரெக்டாக போட்டிருப்பீங்க கண்டிப்பாக. ஓகே, அடுத்து போகலாம். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ரொம்பவே ஈஸியான கொஷின் தான் இது. ஓகே, டைம் அப். இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். என்ன கேட்டிருக்காங்க, which of the following is the 8th to the left of the 16th from the left end அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்கள், லெஃப்ட்டு லெஃப்ட்டு ரெண்டுமே சேமாக இருக்குது. சேம் எஸ்ல ஸ்டார்ட் ஆகுதா? ஸோ சப்ட்ராக்ட் பண்ணணும். எதையும் சப் பண்ணணும், 8ஐயும் 16ஐயும் சப் பண்ணணும். சப் பண்ணால் என்ன ஆன்சர் வரும், 8 வரும். அப்போ 8th ஃப்ரம் த என்ன எண்டு கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் எண்டுன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ 8th ஃப்ரம் த லெஃப்ட் எண்டு. 8th ஃப்ரம் த லெஃப்ட் எண்டு என்ன இருக்குன்னு பாருங்கள், 4 9. ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் இஸ் ஆப்ஷன் ஏ 9. ஓகே, அடுத்து போகலாம். இந்த கொஷின் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, ஆன்சரை கமெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் ஒரு ஃபீட்பேக் எனக்கு வேணும். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்துட்ருக்க எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான். 2019 ரீசனிங்கில் நம்ம முடிச்சிட்டோம். 2018 ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்டிங் வித் தட் பசில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸே பார்க்கலாமா, அல்லது வந்துட்டு நம்மளா ஒரு மாடரேட் லெவல் கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்து சால்வ் பண்ணலாமா அப்படின்றத மட்டும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.